ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆப்டிடியூட் இருக்கு. ஆப்டிடியூட் வந்து 25 மார்க்ஸ் கண்டிப்பா ஆப்டிடியூட்ல இருந்து வரப்போகுது அப்படின்னும் போது அதுல வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து நம்ம ஸ்கோர் பண்றது வந்து எப்படின்றத பார்க்கணும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து மிச்சம் இருக்கிற யூனிட்ஸ் எல்லாம் வந்து எந்தெந்த யூனிட்ல எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாலிட்டி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் கேட்டிருந்திருப்பாங்க, பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த யூனிட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் அண்ட் அதை லான்ச் பண்ண இயர் கேட்டிருப்பாங்க. ஜியாகிரபியில வந்து ட்ரைப்ஸ் அண்ட் தேர் பிளேசஸ், பிசிக்கல் ஜியாகிரபியில இருந்து ரிவர்ஸ் எங்க இருக்கு, சாயில் எங்க இருக்கு, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த பேட்டர்ன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸான கொஸ்டின் பேப்பர்ஸ்லேயே வந்து இதை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி அவங்க வெப்சைட்ஸ்லேயே வந்து இந்த ஆன்சர் கீஸ் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதோட ரீசெண்ட் ஒரு 1 year நடந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸை டவுன்லோட் பண்ணி பார்த்தாலே இந்த பேட்டர்னை வந்து அனலைஸ் பண்ணி நம்ம எந்தெந்த சப்ஜெக்ட்ல இருந்து